Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது நாட்டுக்கோழி ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் description boxல போட்டுருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த கோழி தான் நான் ரசம் செய்ய போறேன். நான் ஏன் இந்த வீடியோ எடுத்துர்க்கேனா அந்த கோழி என்னென்ன சாப்பிடுதுன்னு பாருங்களேன். ஓமவல்லி, துளசி, புதினா எங்கள் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதனால தான் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது. 100 கிராம் நாட்டுக்கோழியில் 40 கிராம் கொழுப்பு, மற்றபடி எல்லாம் புரோட்டீன், கால்சியம் தான் நிறைஞ்சிருக்கு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன கோழி குஞ்சு இந்த மாதிரி வாங்கி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பேக் பெயின், பாடி பெயின் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எப்போதுமே உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றத விட முன்னாடியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ரசத்துக்கு தேவையான பொடி எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். எப்போதுமே இந்த நாட்டுக்கோழிக்கெலாம் நல்லெண்ணெயே ஊற்றி தாளிங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டு. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது. ஒரு 10 வரமிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி சேர்த்துக்கங்க. நாட்டுக்கோழி ரசத்துக்கு எப்போதுமே சின்ன வெங்காயமே சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே ஒரு பெரிய தக்காளி, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எப்போதுமே மண் சட்டியிலே வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். ஒரு லிட்டு போட்டு மூடி வதங்க விட்டுறலாம். சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கையில் நம்ம நாட்டுக்கோழி ரசம் 1 கப் குடித்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கே நல்லா தெரியும். இல்லை உடம்பு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் மிளகு அந்த மல்லி எல்லாம் சேரையில் அவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், அது குடித்தோன்னே தெரியும். மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பொடி இடித்து வச்சுருக்கனால. சின்ன கோழிங்கிறனால சீக்கிரம் வெந்துடும், குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சியை நல்லா நச்சுட்டு போட்டிருக்கேன்.
ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச அந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாயெல்லாம் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொரன்னு இருக்கணும். நல்லா சிக்கன் வெந்தோன்னே நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுடலாம். கொரன்னு இருக்குது பாருங்கள். தேவையான அளவு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது மல்லித்தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது மண் சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ணியும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும், கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கடைசியாக அந்த சின்ன வெங்காயம் பூண்டும் தட்டி போடுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.